தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களுக்கு மிதமான மழையா அல்லது கனமழையா அதை சொல்லி பார்க்க போகிறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமடைய உள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 27ஆம் தேதி வலுவிழந்து, மேலும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறைந்தபட்ச வெப்பநிலை பெரிய குளத்தில் 19.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த ஜாமத்தில் பதிவான மழையளவு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, அதேபோல திருநெல்வேலி மாவட்டம் சேர்வாளர் ஆணை தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருநெல்வேலி மாவட்டம் ராமநதி அணை மற்றும் திருப்பூர் மாவட்டம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா அணை, தென்காசி மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம், தென்காசி மாவட்டம் ஆயங்குடி, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் AWS தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, மதுரை மாவட்டம் கல்லந்திரி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம், மதுரை மாவட்டம் திருமங்கலம், விழுப்புரம் மாவட்டம் வானூர், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் சிவகிரி, மதுரை தெற்கு, மதுரை மாவட்டம் சத்தியார், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம் நேமூர், தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர், திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய நாயக்கன்பாளையம், திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. அடுத்த 42 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரம் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனலுக்கான எச்சரிக்கை. கேரளா கடலோர பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.